அசிங்கப்படுத்தினவ பகுமானமா வீட்டுக்குள்ளே இருப்பா, பெத்தவ நான் வெளியில போணுமா? ரொம்ப சந்தோஷம்பா. சேத்த வாரி மூஞ்சில பூசினாலும் உனக்கு உன் பொண்டாட்டி சொந்தம் தான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. பெத்தவ வயிறறிஞ்சு சொல்றேன்டா, நீ ரொம்ப நல்லா இருப்பேப்பா, ரொம்ப நல்லா இருப்ப. என்னடி அப்படியே குளு குளுன்னு ஆயிடுச்சோ? ரொம்ப தான் எகத்தாளமா சிரிச்சிட்டு இருக்க. இப்ப மட்டும் நான் வெளியில போய் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. இப்ப மட்டும் நீ போலீஸ்க்கு போனேன்னு வை. ஐயா சாமி, ரொம்ப எல்லாம் துடிக்காதப்பா. நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். உன் மாமியாருக்கு ஒன்னும் ஆகாது. பார்த்தல, உன்னை காட்டி கொடுத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா அதுக்கும் இவன் தான். அதான் என்ன பெத்தவளே இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு பேசினானே இந்த அருமை மகராசன், இவன் தான் அலைய வேண்டியிருக்கும். அதுக்காகத்தான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். உன் அருமை மாமியார பொத்தி பத்திரமா பாதுகாத்துக்கோப்பா. உன்னைத்தான் முத்து மாணிக்க குடும்பத்துக்கு அப்படியே மொத்தமா தாரவாத்து கொடுத்துட்டேனே, அப்புறம் நீ எனக்கு எங்க உதவ போற? எனக்குன்னு வந்து புள்ளைய பிறந்திருக்கிய. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. கோவத்துல பேசிட்டு போறாளா? கூறுகட்டத்தனமா போய் போலீஸ்ல சொல்லிட போறா. போய் அவளை நிறுத்து, கிறுக்கு பிடிச்சவ. என் அம்மாவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன என்ன? உண்மையிலே உங்களை சண்டை போட்டு வெளியே அமிச்சா நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க இடையூறு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்கள திட்டின மாதிரி நடிச்சேன். அவங்கள எப்படி சமாதானப்படுத்தணுன்றது எனக்கு தெரியும். ஆனா இதை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்கள தரக்குறோ பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க. அவள் தான் சொல்லிட்டேன், அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. நான் ஹெல்ப் பண்றது உங்களுக்காக இல்ல, மாமாவுக்கும் துளசிக்காகவும் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற வழியை பாருங்க. இது வேற. மாமா, கார் ரெடியா? ரெடிங்க வந்தம்மா. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். தம்பி ரெடி ஆயிட்டாரு பாரு. சரி. ఎవరికి సందేహం రాకుండా పెట్టేశారా? కార్ డిక్కీలో పెట్టేశాను, ఎవరికి సందేహం రాదు. నువ్వు వెళ్ళు. సరేనా? என்னங்க அது? டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. இருபுஜிமா, அதோ 2 minutes கிளம்பி வந்துட்டே இருக்கேன். நானே கிளம்பிட்டேன், உங்களுக்கு இவ்வளோ டைமா? சரி சரி, டென்ஷன் ஆகாது, அதை வந்துட்டேன். மோகன் இக்கடா. டேய் என்னடா, அன்னைக்கு என்ன பெருசா பேசிட்டு போனா இப்படி வச்சா மதிய வாழ விட்டா தானே. விஸ்வான் எங்கடா? அவர்கிட்ட பேசணும். ఏంటి మాట్లాడాలి? டேய், தில்லு இருந்தா என்கிட்ட முதல் வேண்டியதானடா. எங்க அப்பா என்னடா பண்ணாரு? வழி விடுறா, அவர்கிட்ட பேசணும். ஏய் மோகன், அண்ணியோட தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. అన్ననికి ఇప్పుడు మాట్లాడే నేరం இருக்காது. அவங்க போட்டும் பொறுமையா பேசிக்கலாம். రేయ్ మోహన్ తీసుకుపోయి రూమ్ లో కూర్చోబెట్టి కూల్ డ్రింక్స్ ఇవ్వరా. అన్నయ్య మోహన్ వచ్చాడు. ఎందుకు వచ్చాడు? அவங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, అందుకే వాడు ఇక్కడికి వచ్చాడట. ఓ రేయ్ అన్నయ్య அப்போ ஒன்று செய். நீ போ. అలాగే. அக்கா வந்துட்டேன். இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ். வயிறு ஃபுல்லா இருக்குக்கா, வேண்டாம். உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கேன், குடி சாம்லா. தேங்க்ஸ்க்கா. கிளம்புறோம்க்கா. வரோம் மாமா. சரி வரேங்க. விருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
போலீஸ் ஸ்டேஷன். லஜ்ஜாவதிய என்ன அசத்துற ரதிய, லஜ்ஜாவதிய என்ன அசத்துற ரதிய, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. தொட்டவுடன் ஓடுறியே, தொட்டாச்சு விங்கி பெண்தானோ, அழகினால் அடிமையாகும் ராஜ ராஜ ராணி. லஜ்ஜாவதிய என்ன அசுத்துற ரதிய, லஜ்ஜாவதிய என்ன புஜிமா, என்ன ஒரே போலீஸா இருக்குது? உங்க மாமா கரெக்டா இன்சூரன்ஸ்லாம் கட்டுறாரா? அவர் அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவாரு. கவலைப்படாத, அப்படி கட்டாட்டியோ ஐம் போலீஸ். அப்போ 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 ஐயா என்ன பூஜிமா நம்மள ஓரம் கட்டுறாங்க? கதவு திறக்க சொல்லியா சாரு ரெண்டு பைட்டிக்கு வெளியே வாங்க. தொந்தரவு என்ன சார்? சொல்லுங்க சார். என்ன சார்? கொஞ்சம் மிரு செக் பண்ணுங்க சார் அந்த பார்சல் எடுத்து பாருங்க. ஹலோ, என்ன சார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி செக் பண்றீங்க? ஓ தமிழ. ஆமா சார். உங்க கார்ல போதை மருந்து கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. என்னது போதை மருந்தா? ஆமா. யார் சார் சொன்னது? சார் நான் யாரு தெரியுங்களா? தமிழ்நாடு போலீஸ் சார். இந்த பாருங்க ஐடி வேணா காட்டுறேன் ஐயோ, நான் வந்து உள்ள வையா. நீ போலீஸ்னா கஞ்சா கடத்துறதுக்கு முன்ன லைசென்ஸ் வாங்கலையே. சார் என்ன சார் நான் சொல்லே இருக்கேன், நீங்க பாட்டு ஐயோ ஏய். கொஞ்சம் என்னங்க? ஒழுங்கா தள்ளி நெல்லு, இல்ல தப்பிக்க முயற்சி பண்ணாலும் காலு கீழே ஷூட் பண்ணிடுவேன். வையா. யோ சார் நீ விஸ்வாவோட ஆளு தானே? அவன் தமிழ்நாட்டு போலீஸை கைக்குள்ள போட்டுட்டு அங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றான்னு தெரியும். இது வரைக்கும் பிடிக்க முடியல. இன்னைக்கு சரக்கு மட்டும் கிடைக்கட்டும். விஸ்வா தொலைஞ்சான். யோ நல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். அந்த பேக்ல ஓபன் பண்ணுங்க. சரக்கேம் திறக்கலையே சார். அப்படியா? ஆமா நான் சார். பேசிக்கிறேன், நீங்க போங்க. ரெண்டையா சாரி சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ராங் இன்ஃபர்மேஷன். நீங்க போலாம். யோ நீ கூட வாயா. சரியா? ஆந்திரா கூட்டு வந்து விருது வைக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டீங்க. சந்தோஷமா? சாரிங்க. என்ன சாரி? ஒரு போலீஸ்காரனை பார்த்து கஞ்சா கடத்துறியான்னு கேக்குறான். தேவையானுங்க ஆளப்பாரு. ஷியாமலா என்ன நம்ப ஷியாமலா, பாவா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுற? போலீஸ் தான் விட்டுருச்சுல. இத பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத ஷியாமலா. இல்ல மாமாக்கு எல்லாம் வேண்டாம். ஐயோ தேவடா, சொன்னா கேளு ஷியாமலா. என்ன பேச்சு பேசுற நீ? அக்காவுக்கு கஷ்டமா இருக்காது? ஏய் மரியாதை இல்லாம பேசாத. ஹலோ ஹலோ ஹலோ. ஏவண்டி, நீங்க ஷியாமலா போன கார்ல சரக்கு அமிச்சிங்களா? எது கேக்குற? சென்னைக்கு தான் போறேன்னு சரக்கு வச்சேன். அப்புறம் நானே ஏன் அப்படி செஞ்சீங்க? மாப்பிள்ள ஷியாமலாவை திட்டி ஷியாமலா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கண்ணா பின்னான்னு கத்துறா. காரை மடக்கி போலீஸ் செக்அப் பண்ணிருக்கா தெரியுமா உங்களுக்கு? வரேதி காரை போலீஸ் மடக்கிட்டாங்களா? ஆமா, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இனிமே உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு ஷியாமலா கண்டபடி பேசிட்டா தெரியுமா உங்களுக்கு? என்னால கேட்க கூட முடியல. உங்களுக்கு சரக்கடுப்ப மாப்பிள்ள வண்டி தான் கிடைச்சதா? பீக்கு புத்தியில அப்பவே இப்ப என்னாச்சு? போலீஸ் செக் பண்ணா சரக்கு அடிச்சிடுமா? வெச்ச சரக்கு அப்பவே நேனே எடுத்துட்டானே. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு வச்சீங்க? அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? இருடி, கார்ல நான் சரக்கு வச்சது இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மாப்பிள்ளைக்கு ஷியாமலா கூட தெரியாது.
இது எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம ஆளுங்களோ ஒருத்தன் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எவன்னு தெரியலையே. எவன தெரிஞ்சா சாம்பல் ஆக்கிடுவே. முதல்ல ஷியாமலாக்கு ஃபோன் பண்ணி நாங்க கார்ல எதுவுமே வைக்கலன்னு சொல்லுங்க. அவ ரொம்ப கோவமா இருக்கா. இல்ல வேணாம். இப்போ ஃபோன் பண்ண என்னையும் தான் திட்டுவா. ஏவண்டி, போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பாங்க? ஒருவேளை அந்த மோகன் பையன் சொல்லிருப்பானோ? இல்ல, சான்ஸ் இல்ல. இது இப்போ சருக்கு அவன் கிட்டதான் இருக்கு. சென்னைக்கு அவன் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? அவன் தான் இந்த தொழிலே வேண்டான்னு சண்டை போட்டுட்டு போனானே. சொல்லிட்ட விட்டுருவனா? அவன் தேடி வந்ததுமே காம்ப்ரமைஸ்க்கு தான் தெரிஞ்சு போச்சு. நீ ஷாம்லாக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கும்போது கார்ல இருந்து சரக்கு எடுத்துட்டு அது மோகன் கையில கொடுத்து சென்னைக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். அவன் எப்படி ஒத்துக்கிட்டான்? ஒத்துக்கல, நான் ஒத்துக்க வச்சேன். என்னடா பாக்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? விஸ்வாவை டச் பண்ணிட்டு நீ இங்கிருந்து வெளிப்போவாலன்னு நினைச்சியா? எலும்பு கூட மிஞ்சாதும். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ரா கால் வதல, முதல்ரா கால். நான் பண்ணது தப்பு தானே. எங்க அப்பா ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீ வருவேன்னு தெரியும்டா. என்ன காம்ப்ரமைஸ்க்கு வந்தியா? எங்க அப்பாவை விட்டுட்டு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க சொன்ன போலீஸ் கேட்பாங்க. அப்படின்னு உனக்கு யாரு சொன்னா? என்னால அது முடியாது. அண்ணா ப்ளீஸ், நீங்க நினைச்சா முடியும். அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு, உடம்புக்கு முடியலன்னு நானதான் இந்த தொழில விட்டலான்னு முடிவெடுத்தேன். அது நீ தானே சொல்லியிருக்கணும். உங்க அப்பா எதுக்கு வந்தாரு? விஸ்வா அண்ணா யாருன்னு நினைச்சா என்னையும் என் பிசினஸையும் ஒரே ஒரு போன்ல அடிச்சிடுவேன்னு சவால் விட்டீங்க. இப்ப யாரா உள்ள இருக்கிறது? அண்ணா இனிமே உங்க விஷயத்துல சத்தியமா தலையிட மாட்டோன்னு. அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே ப்ளீஸ். முன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்ற மாதிரி செய். உங்க அப்பாவை நான் வெளியே எடுக்கிறேன். சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்ண்ணே? நான் சொல்ற இடத்துக்கு நீ சரக்கு கொண்டு போகணும். யோசிக்காது. யோசிச்சா உங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது. சரக்கு கொடுத்து அனுப்பிட்டு என் பின்னாடியே போலீஸ் அனுப்பிட்டா? சந்தேகப்படுறியா? விஸ்வா பழி வாங்குவா, ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டா. அது உனக்கே தெரியும். சரிண்ணா, சரக்கு எங்க இருக்கு? நீ இங்கே இரு, நான் கொடுத்து அனுப்புறேன். அவங்கிட்ட பார்சலையும் பார்ட்டியோட அட்ரஸையும் கொடுத்துரும். அவளோட போலீஸ் దగ్గరికి వెళ్ళిపోతాడు. அவ போமாட்டேன்டா. அப்பாவுக்காக அதுவும் கடைசி செய்யற. நம்பலாம். எதுக்கும் கிஷோருக்கு ஃபோன் பண்ணி இவனை ஃபாலோ பண்ண சொல்லு. ஏடா குளமா ஏதாவது பண்ணா இவனுக்கு ஒரு ரைடு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிண்ணே. நல்ல வேளை சரக்கு மோகன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. கார்லயே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சிவா, இராரா. చెప్పనయ్యా. பசங்களை விட்டு அவனை ஃபாலோ பண்ண சொல்லு. అలాగే. எனக்கு என்னமோ அவன் மேல தான் டவுட் இருக்கா. సరే. கிஷோர் கால் பண்ணானா? అవునన్నయ్య కాల్ பண்ணியிருந்தான். மோகனை ஃபாலோ చేస్తూ ఉన్నాడంట. வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? வேண்டாம், நான் பேசுகிறேன். நீ சரிண்ணே. நீ காஃபி எடுத்துட்டு வா. ஹலோ கிஷோர், నేను விஸ்வா. சொல்லுங்கண்ணே. அவனுக்கு தெரியாம தானே ஃபாலோ பண்றேன். அவனண்ணா 4 சீட்டு தள்ளி தான் உட்காந்துருக்கேன். ஃபோன் பண்றது, சர்க்கிள் கை வைக்கிறதுன்னு அவன் சந்தேகப்பட மாதிரி எதுவும் பண்ணலையே? லேதண்ணா, யாருக்கும் ஃபோன் பண்ணல. ஆனா கொஞ்சம் டென்ஷனா இருக்கா. அப்படிதான் இருப்பா. சர்க்கு அடிச்சுட்டு மொபைல் இருந்தா தில்ல இருந்திருப்பா. ஆள் தெரிந்துட்டான்லே, அதான். ஏதாவது பிரச்சனைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ண.